இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ! நான் ஒரு கேக்குதா? குட்டி பாப்பா கிட்ட பேசுற மாரியே இருக்கே எனக்கு. ஓகே, எப்படி இருந்தது உங்ககிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைவா இவங்க பேசுறது கேட்கும்போது? இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கும்போது, குழந்தைத்தனமா இருக்கே வாய்ஸ்ன்னு நெனச்சேன். அப்புறம் நானே ஒரு குழந்தை தானே! ஸோ அதனால ஓகேன்னு வருதுன்னு தோணுது. என்ன ரியாக்ஷன் மாறிடுச்சு? என்னாச்சு? இல்ல அவ கொஞ்சம் தேறிட்டா. என்னமோ பிக்கப் லைன் மாரிலாம் பேச ஆரம்பிச்சுட்டா. அதான் எனக்கே ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. ஓகே, சூப்பர். நாங்க 2 பேரும் வந்து ஒரு ஷோக்காகவே இப்ப வந்து சேர்ந்து குடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. பட் கலாட்டா வந்து எனக்கு பெர்சனலா வந்து நல்லா தெரியும். நெறைய இன்டர்வியூஸ் நான் குடுத்துருக்கேன் பெர்சனலா. பட் ஸ்டில் ஒரு பேரா ஒரு ஷோவோட இதுவா வந்து குடுக்கும்போது ஒரு வித்தியாசமா ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. சூப்பர், சூப்பர். அண்ட் எஸ் கலாட்டா நட்சத்திர அவார்ட்ஸ்ல உங்களோட பிரசன்ஸ் நாங்க பார்த்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? அவார்ட் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது எப்படி உங்க மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? இனிஷியலி வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல என்ன ஷோ போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு கரெக்டா ஃபிட் இன் ஆயிருக்கோமா அப்படின்ற மாரி இருந்தது. பட் இப்ப ஷோ போயிட்டே இருக்கும்போது மக்களோட வரவேற்பு கிடைக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. அண்ட் இத பத்தி வந்து ஷில்பா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்க கிட்ட கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு ட்ரெண்டிங் ஷோக்கான அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கலாட்டால இருந்து அப்படின்னு சொன்னப்போ, சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். நான் கூட கலாய்ச்சிருந்தேன் டீம்லலாம். இல்லப்பா உண்மையாவே அவார்டு நம்ம எல்லாம் போணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலா ஏய் ஜாலி ஜாலி அப்படின்ற மாரி செம்ம ஃபன்னா ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடா தான் வந்தோம். அண்ட் லைக் விக்னேஷ் சொன்ன மாரி இந்த ஷோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து இது என்னன்னு யாருக்கும் பெருசா புடிச்சுதா? என்ன கான்செப்ட்ன்னு யாருக்கும் தெரிஞ்சான்னு கூட தெரியல. ஸோ கொஞ்சம் நெகட்டிவா நெறைய கமெண்ட்ஸ்ல நானுமே கேட்டிருக்கேன். பட் இப்போ வந்து என்னன்னா, நான் வெளிய போனா இப்ப எங்கேயோ ஷாப்பிங் போறோம், எங்கேயோ போறோம்னா, லைக் ஒரு பாட்டி நான் உண்மை இது காட் ப்ராமிஸா நடந்துச்சு. ஒரு பாட்டி வந்து என்கிட்ட பேசுனாங்க. அப்ப நான் நெனச்சேன் லைக் என்னோட சீரியல்லாம் பார்த்துட்டு பேசுறாங்க அப்படின்னு நெனச்சேன். நல்லா பேசிட்டு, கொஞ்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு, சிங்கிள் பசங்க ஷோ சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வாவ்! இவங்கலாம் பார்க்குறாங்க. ஸோ ஃபுல் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஓகே. எல்லா அண்ட் ஏஜ் கேட்டகரிஸ்ல உள்ளவங்களுமே பார்க்கறாங்க. ஆமா. நல்ல கமெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ வந்து இந்த மாரி ஒரு ஷோக்கு, அவார்ட்க்கு நாங்க வந்ததுல ரொம்ப 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 ஹாப்பி. என்னன்னா லைக் போகும்போது ஷில்பா எப்படி இருக்காங்கன்னா என்ன கேட்குறாங்க. இங்க வந்து விக்னேஷ் கேட்டதாகவும் இவர் சொன்னதா எனக்கு சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா கிராமத்துல வேற நான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வளர்ந்து வந்த பையன் என்ன அந்த பொண்ணு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இந்த மாதிரி எல்லாம் போச்சு டாபிக். இல்ல அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து எனக்கு மென்டர். எனக்கு வந்து ஒரு பேரா ஒரு ஹீரோயின் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு நல்ல பேர் நல்ல ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா ஷில்பா. சூப்பர், சூப்பர். அண்ட் வந்து நீங்க ஷில்பாக்கு ஒரு ஃபுட் செஞ்சு குடுக்கணும் அப்படின்னா என்ன டிஷ் செஞ்சு குடுப்பீங்க? ஷில்பாக்கு வந்து வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அவளுக்கு வெண்டைக்காயில் ஏதாவது செஞ்சு தருவேன். பட் எல்லாருமே ஸ்வீட்டு காரம் தான் போவாங்க. பட் ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயத்த யூனிக்காக பண்ணி கொடுத்தா அது அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேணா பண்ணி தருவேன். அவன் ஆனா சொல்ல ஆரம்பிச்சு 2 மாசம் ஆச்சு. எனக்காக அவன் எதுவுமே சமைச்சே குடுக்கல. மாட்னியா? மாட்டினேன் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தபோது நான் சமைச்சு போட்டேன். அதனால சாப்பிட்டாங்க. வாவ்! அதை அவங்க விட்டு போயிடுச்சு. நான் அக்கா அடிசல் செஞ்சு தரல. நீ டப்பாவில் வாங்கிட்டு வீட்டுக்கு போகல. சரி. ஓகே.